என்னடாச்சு? நீ மச்சான் பிரச்சனை ஆச்சுடா. டேய் தண்ணி எடுத்துறடா. டேய் அண்ணா சார்னா. டேய் தண்ணி எடுத்துறடா. என்னாச்சு மாமா? காவியா லவ் மேட்ரு வீட்டுல தெரிஞ்சிச்சு மச்சான். துரத்துன்னு வரானுடா. அப்பவே சொன்ன இந்த லவ்வுக்கு எல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு எதுவுமே கேட்க மாட்டேன் நீ. லாக் பண்ணுங்கடா ஃபர்ஸ்ட். பைத்தியம் அவன் கதவை லாக் பண்ண சொன்னான்டா மாமா. அவன் ஃபுல்லா அந்த ரிசீவ் உட்கார்ந்து பாத்துனுக்குறான். எப்ப பார்த்தாலும் அதான் பாத்துனுக்குறானா? வாங்கிக்கோ. என்னடா டேய் சீரியஸ் தான் நினைக்கிறீங்க? அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா மச்சான். மாமா கவுண்டிங் போடு. சீரியஸ் தான் நினைக்கிறீங்களா? ஒன்னும் பதறாத. என்ன மேட்டர்னு கரெக்டா சொல்லு. காவியான ஒரு பொண்ணை லவ் பண்றானா. ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்றானா. அவன் வீட்டுல தெரிஞ்சிச்சுனா ரவுடியை கொண்டு தொத்தில இருந்து எப்படியாவது நீங்க தானே ஹெல்ப் பண்ணோம். இந்த படிக்கிற வயசுல எதுடா உனக்கு லவ்லாம்? ஸ்கூல் டைம்ல அந்த மாதிரி இருப்பானா? நான் அவ்வளவு சின்சியரா லவ் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு. ஆமாண்ணா. இப்போ வரைக்குமா 10 வருஷமா அவளுக்கு பர்த்டேனா அவளுக்கு வீட்டுக்கே தெரியாம அவளுக்கு கேக்லாம் வெட்டுவானா? ஆமாண்ணா. இப்ப அவருக்கே தெரியாம அவரை வெட்ட போறாங்க. ஏய் சன்னி இத பாரு, நான் வேற மூட்ல வந்துறேன். உங்களை கலாய்ற மூட்ல வரல. சுமாரு எப்பவுமே மூடாதான் இருப்பான். வேற மூடே உனக்கு தெரியாது. நோ அவனை விடனா அவங்க வீட்டுல சாதாரணமா போக முடியாதுண்ணா. வீட்டு என்ட்ரன்ஸ்ல 6 நாயை கட்டி வச்சிருப்பாங்கண்ணா. ஆனா அதெல்லாம் அந்த நாய்க்கு தெரியாதுண்ணா. இந்த நாய் அந்த நாயை பார்க்க போயிது அவள் தான். ஏய் நீ யாரு இப்ப நாய்ங்கிற? எது நாயோ அத நாயின்னு. அது ஏய் மாமா அண்ணன் இருக்காப்புல. அண்ணன் யார் தெரியும்ல? அவரு பூசணிக்கா ஓவரா பண்ணுகிறாப்புல. ஏய் போ அத போய் அரி. மனா நான் மட்டும் இல்லனா கண்டிப்பா எழுதி வச்சு செத்துருவானா. ஏய் சொத்தெல்லாம் உங்க அப்பா பேர் தானே இருக்குது. உன் பேர்ல எப்படி எழுதி வச்சு சாவா? சொன்னல பிரில்லியன்ட் அவரு. அவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பா. நான் இல்லனா வேற எதனா பண்ணிப்பானா? வேற என்ன பண்ணிப்பா? வேற கல்யாணம் பண்ணிப்பா. அவளை பார்த்தா எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆவாங்கண்ணா. அப்ப எல்லாரும் போய் பாத்துட்டு வந்துடலாமா? இவனெல்லாம் சமாளிக்க முடியுமா தெரியலண்ணா. எப்படியா நீ தானே சமாளிக்கணும். 3 மாசம் கோர்ஸ் படிக்க வந்தேன் தானே தெரியும். ஊர்ல என்ன பண்ணியிருந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல? என் பேரு கேட்டு கால் நடுங்க சொல்லாத என்று நீ நான் பக்கத்து ரூம்னா பட்டப்பின் சார்ஜர் வாங்கி போலான்னு வந்தேன்.